மாசி 4 இன்றைக்கி லவ்வர்ஸ் டே. எல்லோரும் ஒரு மாதிரி லவ்வர்ஸ் டே கொண்டாடுவாங்க. எங்களோட லவ்வர்ஸ் டே இப்படி தான் போச்சு. நாங்கள் லவ்வர்ஸ் டேலாம் பெருசாக கொண்டாட மாட்டோம். ஏதாவது ஒரு நல்லது நடக்குது இல்லை நடக்க போகுதுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் ஆஞ்சநேயர் கோயில், திருவிடைகளி முருகன் கோயில், அப்புறம் திருக்கடையூர் கோயில். இந்த 3 கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டோம். வருஷம் பிறந்ததுலேருந்து வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், வரவே முடியல. தை அமாவாசையாக இருக்கட்டும், தைப்பூசமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே கோயில் செம்ம கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் அவஸ்தைப்பட வேணான்ட்டு நாங்கள் வரல. அந்தமங்கலம் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்படியே திருவிடைகளி முருகனை பார்க்க கிளம்பியாச்சு. போகிற வழியில் கல்லை போட்டிருந்தாங்க, அங்கே தண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்க நல்லா இருந்தது. அது அப்படியே லைட்டாக ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே திருவிடைகளி முருகனை பார்க்க வந்தாச்சு. தைப்பூசத்துக்கு பார்க்க முடியலன்ற குறை கொஞ்சோண்டு குறைஞ்ச மாதிரி இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்தாலே மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். எனக்கு என்னோடய பர்த்டே, கல்யாண நாள், பசங்களோட பர்த்டே எல்லாத்துக்குமே நான் இங்கே வரணுன்னு தான் ஆசைப்படுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் திருவிடைகளி முருகன் கோயில். லவ்வர்ஸ் டேக்காக எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் பெருசாக கிஃப்ட்டெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க எங்களுக்காக ஒதுக்குற நேரம் தான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டே. எங்கள் கூட இந்தமாரி அமைதியாக கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகிறது தான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள்.